நம்மளுடைய தொலைக்காட்சி மீது சில சந்தேகங்களோ அல்லது நடவடிக்கைகளோ எடுத்தால் கூட அதை நான் பேஸ் பண்ண தயாருங்க. KN நேருவும் பொன்முடியும் பெரியசாமியும் மற்றும் சில அமைச்சர்கள் வரிசையாக எப்படி ஆங்கிலத்தில் மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று இருக்கிறதோ அது மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் பலிகடாக்கப்படுவார்கள் கைது செய்து. திமுக என்பது இனி தமிழகத்தில் மிக மிக இன்னல்கள் இடைக்கே தான் செல்லும் என்று பல வர்ணனையாக டெல்லியில் கூறுகிறார்கள். இவங்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க சார். தேர்தலுக்கு முன்னாடி டெண்டரை கொடுத்துட்டு 500 தரைமட்ட பஸ்ஸுக்கு வாங்கிறதுக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்க. அதை ஊழல் அடிச்சிட்டாங்க பல கோடி ரூபாய். அந்த மாதிரி மொத்தம் தமிழகத்தில் 15 முக்கியமான துறைகள் இருக்கிறது. அந்த 15 துறைகளிலும் பல ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்திருக்கிறது. ஆக மொத்தம் அந்த ஒவ்வொரு டெண்டருக்கும் சிவா குறைஞ்சது ஒரு 10 கோடி வாங்கியிருப்பாங்க, 20 கோடி வாங்கியிருப்பாங்க. குடும்பம் தான் முக்கியம். அதைத்தான் நேற்று சொன்னாங்க. இந்த குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி என்றால் எங்கிட்ட இருக்காது, நாங்கள் அதை ஒழித்தோம் என்று விஜய் பேசும்போது கூட சொன்னார் சட்டமன்றத்தில். NZ புதிய சட்டம், திமுக 03 அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நடக்கவே நடக்க. அதுக்கு முன்னாடி கட்சி உடஞ்சிருங்க. இந்த பதிவில் ஹாட் நியூஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், டெல்லி ஹாட் நியூஸ். உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஸ்டாலினும் தோற்று போயிட்டார் குளத்தூர்ல. அந்த அம்மா பவானிபூர்ல மம்தா பானர்ஜி தோற்று போயிடுச்சு. மம்தா பானர்ஜிக்கு அவனுடைய அண்ணன் மகன் பிரச்சனையாக இருந்தான். அவன் மீது முட்டை எறியப்பட்டது, தக்காளி எறியப்பட்டது. இங்கு மகன் உதயநிதி மீது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயித்து விட்டார். ஆனால் கூடிய விரைவில் அதை திமுகவிற்கு ஒழிக்க வேண்டும் என்ற சக்தியில், தீய சக்தி என்று சொன்னதன் பேரில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக உதயநிதி கைது செய்யப்படும் வரை அவர் ஓய மாட்டார். TR பாலுவோ கனிமொழியோ கையெழுத்திட மறுத்தார்கள். நேற்று மல்லிகார்ஜுன் கர்கே கூட, அதாவது ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அதில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு. நாங்கள் மீட்டிங்கில் வரல, எப்படி நாங்கள் ரெசல்யூஷனுக்கு பார்ட் ஆஃப் தி ரெசல்யூஷனாக இருக்க முடியும்? கனிமொழின்னு சொல்லிட்டாங்க, வர முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, கனிமொழி நீ வந்து ஸ்டாலின் கிட்ட பேசுன, ஸ்டாலின் எஸ்ன்னு நான் கையெழுத்து போடுறோன்ட்டு. ஸ்டாலின் நோன்னு சொல்லிட்டார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் புது ரத்தம் பாய்ச்சி வேகமாக பாய்வதற்கு திமுக 3.0 அப்படிங்கிற நிலையில முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய பதவி கொடுப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அந்த புதிய ரத்தம், புதிய பாய்ச்சல் திமுகவுக்கு கை கொடுக்குமா? அது வரவேற்கத்தக்கதான். எல்லா கட்சியிலும் எல்லாரும் வளர வேண்டுங்க. ஆனா நேற்று சட்டசபையில சீஃப் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 8 பட்டியலிருந்து அமைச்சர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறார் பதவி. திமுகவில் அதை பண்ண சொல்லுங்க. புதிய ரத்தம், புதிய ஓட்டெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ராஜாவை பொதுச் செயலாளர் பண்ண சொல்லுங்க. ராஜா அவர்கள் துரைமுருகன் இடத்துல பண்ண சொல்லுங்க. ராஜாவை பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா குழு தலைவராக போட சொல்லுங்கள். காரணம், TR பாலு 84 வயதாகிவிட்டது. அவருக்கு இனி அதாவது நடக்க கூட முடியல. கனிமொழி இருந்தாலும் கனிமொழியினுடைய ஒரு நடத்தையை திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அதாவது லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து. ஆனால் இது நம்ம லோக்சபாய்க்கு TR பாலு, இது ராஜா போட சொல்லுங்களேன். அது பண்ண மாட்டாங்க. மற்ற ஜாதிக்காரங்கள பண்றது. இப்ப குடும்பம் தான் முக்கியம். அதைத்தான் நேற்று சொன்னாங்க. இந்த குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி என்றால் எங்கிட்ட இருக்காது, நாங்கள் அதை ஒழித்தோம் என்று விஜய் பேசும்போது கூட சொன்னார் சட்டமன்றத்தில். அது NZ புதிய சட்டம், திமுக 03 அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நடக்கவே நடக்க. அதுக்கு முன்னாடி கட்சி உடஞ்சிருங்க. KN நேருவும் பொன்முடியும் பெரியசாமியும் மற்றும் சில அமைச்சர்கள் வரிசையாக
எப்படி ஆங்கிலத்தில் மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று இருக்கிறதோ அது மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் பலிகடாவாக்கப்படுவார்கள், கைது செய்து. திமுக என்பது இனி தமிழகத்தில் மிக மிக இன்னல்கள் இடைக்கே தான் செல்லும் என்று பல வர்ணனையாக டெல்லியில் கூறுகிறார்கள். சார், இப்போ திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட பல டெண்டர்கள் இப்போ துறை வாரியாக ரத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 500 மின்சார பஸ்கள் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல இந்து அறநிலையத்துறையில வணிக வளாகங்கள் கட்டக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த டெண்டரை எடுத்தவர்கள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சார், இதை எப்படி பாக்குறீங்க? சிவா, ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்மளுடைய தொலைக்காட்சி மீது சில ஒரு சந்தேகங்களோ அல்லது நடவடிக்கைகளோ எடுத்தா கூட அதை நான் பேஸ் பண்ண தயாருங்க. அதுல என்ன சொல்ல வரீங்கன்னா, இவங்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க சார் தேர்தலுக்கு முன்னாடி, டெண்டர் கொடுத்துட்டு 500 தரைமட்ட பஸ்ஸுக்கு வாங்கறதுக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்க, அதில் ஊழல் அடிச்சிட்டாங்க பல கோடி ரூபாய். அந்த மாதிரி மொத்தம் தமிழகத்தில் 15 முக்கியமான துறைகள் இருக்கிறது. அந்த 15 துறைகளிலும் பல ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்திருக்கிறது. ஆக மொத்தம் அந்த ஒவ்வொரு டெண்டருக்கும் சிவா குறைஞ்சது ஒரு 10 கோடி வாங்கியிருப்பாங்க, 20 கோடி வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த செய்தி பார்த்த உடனே பணம் கொடுத்த உடனே திருப்பி கொடு கேட்கிறாங்க. எப்படி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் ஊழல் செய்தார்களோ அவர்கள் மீது முட்டை, தக்காளி பழம், தடியடி நடக்கிறதோ அது மாதிரியான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பணத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் அதுவும் நடக்கும். அதைத்தான் விஜய் அவர்கள் அந்த விஷயத்தின் மூலமாக, வெள்ளை அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அதன் கூடவே அதிமுகவில் இது மாதிரியான பிரச்சனை வந்து விட்டது. காரணம், அதிமுக என்பது கட்சிக்காக வேட்பாளர் ரீதியில் 15,000 ரூபாய் வாங்கினாங்க. தோத்து போட்டுக்கலாம், திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, தரல. அதையும் பற்றி ஒரு பிரச்சனை ஆகும். ஆக மொத்தம் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட், எங்க பணம் திடீர்னு வரலன்னு. விஜய் அவர்களுக்கு 2 கையிலும் 2 லட்டு. அதிமுகவும் பிடிச்சிருவாரு, திமுகவும் பிடிச்சிருவாரு. அவருக்கு எதிரி திமுக தான். அதிமுக மீது ஒரு தோல் மேல் கை போட்டு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை 2027 வரும் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள் டெல்லியில். சிவா சார், இந்த ஓட்சோரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணி தலைமை நீதிபதிக்கு அனுப்புவதாக இருக்கக்கூடிய கடிதத்துல திமுக கையெழுத்திடல. மற்ற கட்சிகள், பெருவாரியான கட்சிகள் டிஜிட்டல் மூலமாக கையெழுத்திட்டு இருக்காங்க. திமுக கையெழுத்திடல. இந்த விவகாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க? மாபெரும் திருப்பமாக இருக்கிறது. ராகுல் காந்திக்கு எதிராக திமுக செயல்பட ஆரம்பித்து விட்டது. நாடாளுமன்றத்தில் கூட காங்கிரசுடன் நாங்கள் அடுத்த சீட்டில் உட்கார மாட்டோம் என்று கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியதை அடுத்ததாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் சர்மாவிற்கு கடிதம் எழுதக்கூடிய அளவில் ஓட்டுச்சோரி, SIR, ஓட்டு டிரான்ஸ்பர், மேற்கு வங்காளத்திலும் நம்ம அசாமிலையும் திமுக ஓட்டுச்சோரி பண்ணி தான் ஜெயிச்சது பாஜக என்று ஒரு புகார் கொடுத்தார்கள். அதில் TR பாலுவோ கனிமொழியோ கையெழுத்திட மறுத்தார்கள். நேற்று மல்லிகார்ஜுன் கர்கே கூட, அதாவது ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அதுல கையெழுத்து போட மாட்டேன்ட்டு, நாங்க மீட்டிங்ல வரல, எப்படி நாங்க ரெசல்யூஷனுக்கு பார்ட் ஆஃப் தி ரெசல்யூஷனா இருக்க முடியும்? கனிமொழியும் சொல்லிட்டாங்க, வர முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, கனிமொழி நீ ஸ்டாலின் கிட்ட பேசுங்க, ஸ்டாலின் எஸ் நான் கையெழுத்து போடுறோன்ட்டு. ஸ்டாலின் நோன்னு சொல்லிட்டாரு. அதனால்தான் வித்தவுட் DMK அந்த லெட்டர் போயாச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. இது ஒரு காங்கிரஸுக்கு மாபெரும் பின்னடைவு தான் எதிர்பார்க்கிறார்கள். திமுக தன்னுடைய நிலையில் கராராக இருக்கிறது, காங்கிரசுடன் தூட்டு கிடையாது என்பதில். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நாளுக்கு நாள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. தாவேகாவை எதிர்ப்பதற்கான நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வேலையில வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை போல ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் தானே சார் அதிமுக இருந்துட்டு இருக்கு. ஸ்லோவான மூவ்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணமே நேற்று முதலமைச்சர் செவ்வாய்க்கிழமை சட்டமன்றத்தில் பேசி முடிந்த பிறகு அவர் சிரித்தாரே. எடப்பாடி பழனிசாமி திமுக வெளிநடப்பு செய்யும் பொழுதும் இப்படி செய்யும் பொழுதும் அதுவே ஒரு இண்டிகேஷன், அதிமுக கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மறைமுக சப்போர்ட் கொடுக்கும், திரைமறைவில் இருந்து எல்லாம் செய்வாங்க. திமுக மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அதிமுக சப்போர்ட் பண்ணும். அதிமுக காரணம் என்னன்னு கேட்டால் சிவா, மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனேயும் உதயநிதியும் அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய மகனும் சேர்ந்து கொண்டு பேசியது தவிர, ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி
பாஷ்யம் கான்ட்ராக்டர் மூலமாக இந்த திரைமறைவு பேச்சுக்கள்லாம் நடந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குகிறேன் என்ற ஒரு புகார்கள் வந்ததை வெளியே அதற்கப்புறம் நம்ம விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வந்தது செய்திகள். அதையெல்லாம் முறியடிப்பதற்கு மூலமாகத்தான் நேற்று விஜய் பேசியவுடன் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி சிரித்தார், கை கொடுத்தார். அதுதாங்க ஒரு இண்டிகேஷன். ஆக மொத்தம் அதிமுக மேல அவ்வளவு வேகமா கையை வைக்க மாட்டாரு விஜய். காரணம் ஓப்பனா சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. சார், வெஸ்ட் பெங்கால்ல இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி கையில் இருக்கிறதா, இல்ல மம்தா பானர்ஜி கட்சியை விட்டு மம்தா பானர்ஜி நீக்கப்பட்டு விட்டாரா சார்? என்ன நடந்துட்டு? கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார். சண்டை அதிகமாகிவிட்டது, மறந்து விட்டது. 80 எம்எல்ஏக்களில் 64 எம்எல்ஏக்கள் வெளியே வந்து விட்டார்கள். 28 எம்பிக்களில் 22 எம்பிக்கள் வெளியே வந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு சேருவதற்கு முன்னதாக NCPI, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியில் அவர்கள் இணைந்து விட்டார்கள். அதன் மூலமாக பாஜகவிற்கு வந்து விடுவார்கள், இல்லையா NDAல வந்துடுவாங்க. ஆக மொத்தம் மம்தா பானர்ஜி கையில் அந்த கட்சி இல்லை, அந்த கட்சி உடைந்து விட்டது. மம்தா பானர்ஜிக்கு எதிராக ரிதப்ரதாப் பானர்ஜியோரும் பாராளுமன்றத்தில் தஸ்திதார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி வந்துட்டாங்க. காக்கோலி என்று பெயர். அந்த அம்மா டாக்டர், கைனகாலஜிஸ்ட் டாக்டர். நன்றாக பேசுவார்கள், ஆங்கிலத்திலும் பெங்காலிலும் ஹிந்தியிலும். அந்த அம்மாவை தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க. மம்தா பானர்ஜியோட இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்து விட்டது. சார், இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட, மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழகத்துல திமுகவுக்கு ஏற்படுமா, ஏற்பட போகிறதா, எப்படி சார் பார்ப்பது? ஏற்பட போகிறது. பொதுவாக பார்த்தால் மம்தா பானர்ஜி சர்க்காரில் அபிஷேக் பானர்ஜி என்பவர் மம்தா பானர்ஜியுடைய அண்ணன் மகன். அவர் பெருசா பார்த்தாரு. போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் மேலும் மேலும் வரும். உதயநிதி ஸ்டாலின் அபிஷேக் பானர்ஜி மாதிரி கண்டிப்பாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திரிணாமுல் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று கேட்டால், இரு முதலமைச்சர்களுமே தோற்றுவிட்டார்கள். ஸ்டாலினும் தோற்று போயிட்டார் குளத்தூர்ல. அந்த அம்மா பவானிபூர்ல மம்தா பானர்ஜி தோற்று போயிடுச்சு. மம்தா பானர்ஜிக்கு அவனுடைய அண்ணன் மகன் பிரச்சனையாக இருந்தான். அவன் மீது முட்டை எறியப்பட்டது, தக்காளி எறியப்பட்டது. இங்கு மகன் உதயநிதி மீது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயித்து விட்டார். ஆனால் கூடிய விரைவில் அதை திமுகவிற்கு ஒழிக்க வேண்டும் என்ற சக்தியில், தீய சக்தி என்று சொன்னதன் பேரில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக உதயநிதி கைது செய்யப்படும் வரை அவர் ஓய மாட்டார். சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹாட் நியூஸ் இந்த பதிவுல என்ன சார்? இந்த பதிவில் ஹாட் நியூஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். டெல்லி ஹாட் நியூஸ். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 24ஆம் தேதி ஜூலை மாதம் தமிழகம் வர இருக்கிறார். அப்பொழுது பூந்தமல்லிக்கும் அந்த ஒரு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷனை திறந்து வைக்க இருக்கிறார். மத்திய அரசாங்க விழாவில் தமிழக முதலமைச்சரும் நரேந்திர மோடி அருகே இருக்க போகிறார். தமிழகத்தில் ஜூலை 24, 25 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மாநாடு நடக்கிறதே, அதற்கும் பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தரை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநருடன் முதலமைச்சர் அந்யோன்யமாக சகஜமாக போன பிறகு இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய அரசாங்கத்துடன் நாங்கள் மோத மாட்டோம் என்று சொன்னாரே, அது உண்மையாக பிரதிபலிக்கும் என்று தான் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், கருத்தாளர்கள் டெல்லியில் சொல்லுகிறார்கள். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.